அத்தை இன்னைக்கு என்னங்க அத்தை சமைக்க போகிறோம்? இன்னைக்கு நம்ம ஊர் ஸ்டைலில் பிரியாணி ஊற்றிக்கலாமா? சிக்கனுக்கு 2 ஸ்பூன் தயிர், தனி மிளகாத்தூள், தேவையான அளவு தனி மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு கலந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து பிச்சில் வச்சிடணுமா. எண்ணெய் ஊற்றிக்கலாமா? மட்டன் லவங்கம், வெங்காயம் எப்படி வருங்க அத்தை? வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிச்சுமா, தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன். தனி மிளகாத்தூள் எண்ணெயில் போட்டால் கலர் நல்லா வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி போட்டுக்கலாமா. அரை கிலோ பிரியாணிக்கு 3 வெங்காயம், 4 தக்காளி, 4 பச்சை மிளகா, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூனு தனி மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வதக்கிட்டோமா. எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். தனியாத்தூள்மா, பிரியாணி மசாலா, ஊற வச்சு சிக்கனை எடுத்து இதில் போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வந்துருச்சுமா. இந்த டம்ளரில் 10 டம்ளர் 5 டம்ளர் அரிசி போட்டுக்கிறோம். 10 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தண்ணி கொதிக்க வச்சு தான் அரிசி போடணும். நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாமா. மசாலா கறியெலாம் மசாலாலாம் கொதிக்குதுமா. இது வந்து நம்ம வீட்டு அரிசி தான். இதில் சாப்பாடு பிரியாணி செஞ்சாவே நம்ம சூப்பராக இருக்கும். அரிசியும் தண்ணியும் சரிசமமாக போச்சு. புதினா போட்டு வாயால் போட்டு மூடிடலாமா. மூடிட்டு 10 நிமிஷம் போட்டு பிரியாணி ரெடி. அத்தை பிரியாணி ரெடியா? பிரியாணி ரெடிமா. விசில் விடாமல் 15 நிமிஷம் மூடி வச்சிருந்து எடுத்தோம்னா நம்ம ஸ்டைலில் பிரியாணி ரெடி. அப்படியே வச்சேன். பாருங்க, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். குழந்தைங்களும் நல்லா சாப்பிடும். பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுமா.